ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தேங்காய் மாங்காய் சம்மந்தி. ஒயிட் ரைஸை கூட ஒரு ஸ்பூன் தேங்காய் மாங்காய் சம்மந்தியும் வச்சு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு கூட தொட்டுக்கிறதுக்கு அப்பளமோ ஊறுகாவோ இருந்தால் போதும். இது பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்க, எந்த குழம்பும் தேவையில்லை. நீங்கள் ஒரு வேளை குழம்பு வைக்கிறது லேசியாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி ஒரு நாள் இது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு தேவை ஒரு பச்சை மாங்காய் தான் தேவை. இது வந்து நம்ம ஸ்கொயராக கட் பண்ண போகிறோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாங்காய் சீசனில் இந்த மாதிரி எல்லாமே மாங்காய் வச்சுள்ள டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு பாருங்கள். உங்களோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த துவையிலே இருந்தால் போதும், நமக்கு சாதம்லாம் நிறைய சாப்பிடணும் போல தோணுது, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்தது. இப்போ நமக்கு தேவை ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வேணும். நீங்கள் அது கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இது நமக்கு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச மாங்காய் வந்து மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன். இந்த தேங்காய் மாங்காய் எல்லாமே உங்களால் எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் அரையும் போது சரியாக அரையாது. நம்ம தண்ணி ஊற்றிலாம் அரைக்க போகிறதில்ல, குறவரப்பாக அரைக்க போகிறதுனால நான் இந்த மாதிரி தேங்காய் திருவினதும் சேர்த்து காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 6 பீஸ் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு பேன் வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த சூடான டைமில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வெந்தயம் பொரிக்கும் போது வீடே நல்ல ஸ்மெல்லாக இருந்தது, அவ்வளோ நல்லா மணமாக இருந்தது இது. இப்போ இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து நல்லா வெடிக்க விடலாம். கடுகு வெடிஞ்சதுமே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சின்ன ஜீரகம் எடுத்து அதுவும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெந்தயம், கடுகு, ஜீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்து ஃபைனலாக வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அந்த தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்க போகிறோம். இது கூட தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க எவ்வளோ தேவைப்படுதுன்னு. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான தேங்காய் மாங்காய் சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விட்டு சூடான சோறில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.